எந்திரிச்சு உட்கார். பிறகுதான் அனுமதி கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான் 3 வாட்டி அனுமதி கேட்கணும். அதுக்கு மேல கேட்க கூடாது. 3ஆவது வாட்டி அனுமதி கேட்கும்போது அவங்க அனுமதி தரியா திருப்பி வரணும். விவரம் தெரிஞ்ச சின்னங்களாம் வீட்டுக்கு டக் டக்குன்னு வந்துருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அனுமதி கேட்டுதான் வரணும். ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடியும் நண்பகல் டைம்லயும் இஷா தொழுகைக்கு பின்னாடியும் சின்ன பிள்ளைங்க அந்த டைம்ல தான் வீட்டு வரும்போது அனுமதி கேட்டுதான் வரணும். அது நம்ம இருந்தாலும் சரி அனுமதி கேட்டுதான் வரணும். இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம். நான் வச்சுட்டு கதை தட்டி இருக்கீங்க பறக்கல. அது ஜன்னல் வழியா பாக்குறதோ கதை ஓட்ட வழியா பாக்குறதோ அது பார்க்க கூடாது. அது தப்பே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வாரி இருக்கும் போது கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாங்க. அப்போ நபிக்கு அதை செய்து தெரிஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த மட்டுக்கும் நான் தலை சீவி இருக்கும்போது நான் பார்த்துட்டேன்னா அந்த சீப் வச்சு அவங்க கண்ணே அப்படி தீருவேன் அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம அசால்ட்டா பாக்குறோம். இப்படி எட்டி பாக்குறோம். அவனா பார்க்க கூடாது. அது தப்பு. இப்ப நீங்க கதை தட்டுறீங்க. அஸ்ஸலாமு சொல்லி கதை தட்டுறீங்க. அவங்க யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. நான் தான் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அம்மா நமக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்களா, அஸ்ஸலாமு தானா வந்திருக்கேன் கதை சொல்ல அப்படிதான் சொல்லணும். நான் தான் சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்றையில் நான் நிறைய அமல்களை செய்து மறுமையிலே நான் ஈரோடு வெற்றி பெறுவோமாக என்று கூறி என் பயானை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.